ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தண்ணி அப்பா கண்ணே சாந்த செய்யலாம் தந்தையே கண்ணே அப்பா தாகம் தீர்ந்ததா? தாகம் தீர்ந்து விட்டது. ஆமா, பெண் பார்க்க போவோமா? ஆனா இருந்தாலும் நாம இப்ப நாடு நாக எடுக்க போறோம், பெண் பார்க்க போறோம் தந்தையே. நான் காடகத்துக்கு ஜலம் எடுக்க போகும் பொழுது, சரி குளக்கரையில ஜலம் எடுக்க பொழுது ஒரு சமாச்சாரம் ஒண்ணு பண்ணிருப்பேன். அங்கே நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு வேற கொஞ்சம் பயப்படாம சொல்லப்பா. ஆனால் நம்ம நாடு நாக பெண் பார்க்க போறோம். நீ சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. நீ சாவர மாதிரி கண்டீங்களா? ஆமா, வயிறு குயில போறது தண்ணிக்கு சொன்னீங்க. நாங்க போய் மோடுறதுக்கு போனோம். சரி, மோடுறதுக்கு போற இடத்துல ஒரு பொண்ணை பாத்துட்டாங்க. பெண் பார்த்தாயா? பார்த்துட்டு அது பொண்ணு மாதிரி கோவப்படாது. ஆகாங்கிற நல்ல அழகா இருக்கின்றாளா? என்னுடைய மகனுக்கு திருமணம் பார்த்தா உனக்கே மிகவும் பிடிச்சிடும். அப்படியா? எனக்கேற்ற மருமகளா? உனக்கேற்ற மருமகள். இருவரும் சென்றோம் பெண் பார்க்கலாம்னு. ஆகமாக இருக்கும் போது நீயே பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கிறதா? ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பயே பிடிச்சிக்கிச்சீங்க. அப்படி என்றால் இருவரும் சென்று போய் பெண் பார்ப்போம், கேட்போம். தாயும் தந்தை இருக்கிறார்கள், பெண் கேட்போம். அவன் விசாரிச்சு தேசம். ஆமா, சரி. தாய் கனகவல்லியா? தாய் கனகவல்லி. தந்தையார் காந்தார அரசனா? காந்தார அரசன். தந்தை மாண்டு படித்து விட்டாராம். சரி, அவளாலே தந்தையார் மாண்டு மனித தாய் இருக்கின்றார். தாய் இருக்கின்றார். உனக்கும் தாய் மனித விட்டா தந்தையார் இருக்கின்றார். தந்தையார் இருக்கிறீர்கள். அந்த பெண்ணுடைய பேர்? ஆனா இருந்தா பெண்ணுடைய பேர் கற்பகம். நன்றாக இருக்கிறது, கேட்கவே இனிமையாக இருக்கிறது. அப்பா இருந்தாலும் தங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படியா? ஆமா. அப்படின்னா இருவரும் சென்று போவோம். இருவரும் சென்று உனக்கு பிடிச்சிருக்கிறதா? உனக்கு பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி. அப்பா என்னதான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் சம்மதத்தோடு உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா? அப்படியே நினைப்பாவும். காந்தார தேசம் இது காந்தார தேசம் தானா? இது காந்தார தேசம் தானா? இது வேற ஒரு போங்க. நான் கரெக்டா வந்துக்கிறோம். இதேதான். சரி, நாங்க அடையாளத்துக்கு முத்திர குத்திக்கிறதா? நாங்க வந்திருக்கிறோம். போய் சொல்லு. அம்மா யாரவே? நான் வந்திருக்கிறேன். வந்தா அப்படியே திரும்பி போற. வந்த போச்சா? எதுக்கு? ரெண்டு பேரும் வந்துக்கிறாங்க. அம்மா ரெண்டு பேரும் வந்துருக்கிறோம். ரெண்டுக்கு போங்க. ஏப்பா, ஒரு நாடாளு மன்னனும் நாடாளு இளவரசனும் வந்திருக்கிறாங்க. பெரிய மனுஷன் பாருங்க. அம்மா மகாராணி அம்மா, என்னது எங்க இளவரசி போடுறாங்களாம்? இளவரசி போடுறாங்களா? பக்கத்துல சோறு போடுறாங்க. இலை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க. போய் எடுத்து சொல்லு. இளவரசி வச்சுன்னா வேணாமா? இளவரசன் நீ வாய் பேசுனீங்க. ஆமா, இளவரசன். இளவரசன். அம்மா இளவரசன் வந்துருக்காரு. இளவரசன். அட இளவரசன் எந்த நாட்டு இளவரசன்? நாடாள இளவரசன். என்ன வீட்டுக்கு பெருமா போயிட்டு நாடாள இளவரசன் நம்ம அரண்மனை தேடி வந்திருக்கிறாரா? தெரியவாமா? அம்மா சப்தகிரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேரோ சத்தியசீலன். சரி. என்னுடைய மகனோ சாந்தசீலன். சரி. இருவரும் உன்னுடைய வீட்டுக்கு நாங்கள் பெண் பார்க்க வந்திருக்கின்றோம். சத்தியசீலனும் சாந்தசீலனும் என்னுடைய அரண்மனை தேடி வந்த காரணம், தங்களுடைய பெண் இருக்குதுல்ல, என்னுடைய பெண்ணாகப்பட்டவள் இருக்கிறாள். பெண் பார்க்க வந்திருக்கிறோம். என்னுடைய பெண்ணை நீங்க பார்க்க வந்திருக்கீங்களா? போயிருவீங்களா? என்னுடைய மகனோ இளவரசன். எப்படி இருந்தாலும் நாடாள இளவரசன். ஆமா, நீங்களும் பாவம் வீட்டுக்காரர் போயிட்டாரு விஷம் தலைக்கிறீங்க. ஆமா, பிள்ளைக்கு என்ன பண்ணும்? கல்யாணம் பண்ணிக்கணும். நல்ல இடமாக்கும் போது சேர்த்து விட்டுணும். நல்ல இடமா என்னன்னு தெரியல. நல்லா விசாரி. நல்ல இடம் தான். நல்ல இடமா? பொண்ணு பாக்கணும்ல? ஆமா, அர்ஜுனுங்க. ஐயோ, என் பிள்ளை வேற எப்படி இருக்கிறால தெரியலையே. ஏதா
பிள்ளை வர்றப்பதான் குடிச்சுக்கிட்டு இருந்தா இல்ல அப்படியே வர சொல்லிட்டுமா? அப்படியே வந்தா நாய் இன்னைக்கு போடும். சரி நான் போய் நல்லா துணி மணி போட்டு நான் கூப்பிடுறது. அம்மா போருமா மாயன் வந்திருக்காங்க, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காங்க, ஊர்ல எல்லாம் பெரியகளா வந்திருக்காங்க. மாமா மின்னல் பாத்தீங்களா? கண்ணு மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள போயிட்டாலே. அஜ்மேல் மாதிரி ஆகி போச்சா? கூப்பிட்டுவாரு. அம்மா மாயனா வந்திருக்காங்க, நம்ம ஆத்தியாமணி சிலிட்டு குடுத்தி வந்திருக்காங்க, இந்த திருமணம் வந்திருக்காங்க, நம்ம தோளுகேடு சந்த கலாக்கி வந்திருக்காங்க. மாமா மின்னல் அப்பா எந்த பெண்ணப்பா பார்த்தா? ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளைக்கு சாப்பாடு மாட்டிக்கிச்சு. அதான பார்த்தா நாடகத்துல எல்லாம் இப்படி இல்லையே. அதனாலே ஆமா தாயே சொல்லுங்க. உங்கள் பெண்ணை நான் மனத்திலே சந்தித்து மனத்தில் சந்தித்த உடனே உங்கள் பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதனால முறைப்படி உங்களிடம் வந்து பெண் கேட்டு திருமணம் என்று வந்தோம். என்னடி இது வனத்துக்கு நந்தவனத்துக்கு நறுமலரை பறிக்க போறேன்னு சொன்னேன். அட என்னடி பண்ணிட்டு வந்திருக்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னடி உனக்கு ஒண்ணும் தெரியும்? என்னோட இவர்தான் நான் கூட்டிட்டு போனேன். உன்னை நம்பி பிள்ளை அமிச்சா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? ஏன்னா எனக்கு எத்தனை கல்யாணம் பண்ண போறீங்க? ஆமா ஒரு மாப்பிளை பார்த்து வந்திருக்காரு, நல்ல மனுஷனா தெரியும். இதோ நந்தவனத்திலே தங்களுடைய பிள்ளை இருந்ததா? என்னுடைய மகனும் நந்தவனம் போயிருந்தார். இருவர்களும் பார்த்தார்களா, முகத்தை பார்த்தார்களா? என்னுடைய மகனுக்கு என்னுடைய பெண் பிடிச்சிருக்கிறது, உன்னுடைய பெண்ணுக்கு என்னுடைய மகன் பிடிச்சிருக்கிறா. என்னுடைய மகன் சொன்னான், உனக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு நன்றாக பிடிச்சிருக்குதா. ஆமா, அதனால உன்னுடைய மகளை என்னுடைய மகன் இளவரசன் நாடாளக்கூடிய மன்னன் திருமணம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு மனதோட நாங்க வந்திருக்கிறோம். கல்யாணம் பண்ண உனக்கு என்ன ஆகுது? மருமவே இது இவர் வந்து சமந்தி பாடி உள்ள தள்ள என்னன்னா அப்படியே ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் தான் திருமணம் செய்து வாழ போறா. ஒரு வார்த்தை நான் கேட்டுடலாமா? சரி கேளமா. மகளே, அம்மா அவங்க உன்னை திருமணம் பண்றதுக்கு உன்னை பெண் பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்படியா? அந்த மாப்பிள்ளையாகப்பட்டவர் உனக்கு பிடிச்சிருக்குதாடி? அம்மா எனக்கு கஷ்டப்படாதா, சாவர மாதிரி இருக்குது. என்ன இது பண்ண மாட்டாள் எப்படி? என்னடி எனக்கு என்னென்னமோ பண்ணுதே. பார்த்தா உனக்கு என்னென்னமோ பண்ணுதா? என்ன பண்ணுதுடி? அம்மா எனக்கு பரிபூர்ண சம்மதம். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவரை பாக்குறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா. எப்படி பிள்ளை பட்டுக்கிட்டா? பிள்ளை அதான் பாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிறா. பிள்ளை பாரு எல்லாம் கேட்கறா. வைக்காததா வைக்க போறோம். சரி சரி, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எனக்கும் என்னுடைய மருமக பிடிச்சிருக்கிறது, என்னுடைய மகனுக்கும் உன்னுடைய பெண் பிடிச்சிருக்கிறது. உண்மைதான் பிடிச்சிருக்கிறப்பா. சரி, அதனால பொண்ணு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது. அப்படியா? அதனால திருமணம் செய்து என்னுடைய நாட்டுக்கு கடத்தி கொண்டு போக வேண்டும். நாங்க நாடாளக்கூடிய மன்னர்கள். சரி, காலம் கடத்த வேண்டாம், இப்பொழுதே திருமணம் செய்து விடலாம். திருமணம் செய்வோம். வாழ்ந்தால் இவ்வளவு. ஆமா, முதல்ல வந்து ஒரு எங்க நாட்டுல ஐயர் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜோசியர் ஒருத்தர் வர சொல்லி கல்யாணத்துக்கு நேரத்தை குறிக்கலாமா? எங்களுக்கு விருப்பம். எங்களுக்கு ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. சரி, ஆளுநர் கூப்பிடுங்க. ஜோசியரே ஐயரே, ஐயரே யாருக்கு ஜாதகம் பார்க்கணும் போ. ஐயரே சீக்கிரம் சொல்லுங்க, என் கொண்டாடி ஆத்துக்கு போயிருக்கோ. ஆத்துக்கு எதுக்கு போயிருக்கிறா? ஆத்துக்குன்னு உங்க ஊர் பார்த்தபடி வீட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கிறாளா? ஆமா. அதனால கல்யாணம் ஜாதகம் பார்க்க வேண்டும். சொக்கம் சேர கையில
ஓ இது இல்லையா? இது இல்ல கண்ணு, இது அங்க போற ஜாதகம் அது. ஏட்டத்திலுப்பு ஏட்டத்திலுப்பு அது போலீஸ் வந்துருங்க. எதுக்கு ஏட்ட தலைப்பனா? ஏட்ட ஏவத்திலுப்பு அந்த ஏட்டத்திலுப்பு என்ன முள்ள மாட்டிக்கிச்சு தொண்டையில. மங்களகாரமா ஆ, மங்களகாரியமா இருக்குதுங்க. இருவருக்கு பொருத்தம் இருக்குதான்னு பாரு. தம்பி தம்பி சொக்கம் சேர கையில சேர ஏய்! சேரமா. ஏய், ஏய், ஐயரே, ஐயரே, என்ன கல்யாணம் ஏற்றி பண்றீங்க? கல்யாணம் கல்யாணம். கருமாதி கிடையாது, கல்யாணம் நல்ல காரியம். இப்ப சொல்றேன் பாருங்க. பொண்ணு பேரு கற்பகம், பையன் பேரு சாந்தசீலன். 2 பேர்த்துக்கும் என்ன பத்தி அன்னைக்கு பேசாதீங்க, கையில் கோவம் வந்துருவா. அப்படி நான் தெரியாம பேசாதீங்க, கையில் கோவம். அவர் யாருக்கோ காமாட்டுக்கு ஐயா ஏதாவது கிளை இருந்தால் மன்னியுங்கள். நாட்டுக்கு மன்னிக்கணும். பிள்ளை கல்யாணம் பண்ண போறாங்க, அப்படி சொல்லாதீங்க. சசிதரணும் சுசிதரணும். ஏன் ஈர விரும்பப்படுத்தா ஜோசியம் பாப்பீங்களா? அது என் கண்ணுக்கு தான், உனக்கு மாதிரி தெரியாதுங்க. இருக்குதுங்க. என்ன அது? திங்கள் செவ்வாய நோக்கறோம், செவ்வாய் புதனை நோக்கறோம், புதன் வியாழன் நோக்கறோம், வியாழன் வெள்ளிக்கிழமை நோக்கறோம், வெள்ளிய சனியை நோக்கறோம், ஞாயிற்றுக்கிழமை செட்டோட கந்துக்கார நம்மளை தூக்குறோம். எங்க உன்னைதான் தூக்குவோம், எங்களை தூக்க மாட்டோம். மாப்பிள்ளைக்கு கவுரு பொறுத்து இருக்குதுங்க. கவுரு பொருத்தம். ஆமா, கவுரு எங்க இருக்குது? கவுரு இடுப்புல இருக்குதுங்க. நீ என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க? கவுருன்னு நன்றாக கேட்கணும். ஆமா, பெண்ணுக்கு பால் பொருத்தம் இருக்குதான்னு பாரு. பாலு பெண்ணுக்கு நெஞ்சில் இருக்குதுங்க. ஆனா சாக்கிட்டு மட்டும் கழட்டி விட்டுட்டோம். அங்க போவாத, இங்கே சுக்குலா தேவி சூரிய உதயத்துக்கு முன்னால வெள்ளிக்கிழமை நாள் விடிய காலம். நீ வெள்ளிக்கிழமை தாப்பா, இப்ப கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு விண்ணப்பம். விண்ணப்பம் தாச்சிதான் இருக்கணும். அல்பையாட்டு பேசிக்கிட்டு என் பொம்பளைக்கு பேசினா கம்மனுக்கு நாங்க 2 பேரும் பேசணும். சண்டை எனக்கு பிடிக்கலப்பா. அப்படி பேசுறோம். சரி, வெள்ளிக்கிழமை நாள் விடிய காலம். வெள்ளிக்கிழமை ஏப்பா, என்னுடைய பகலுக்கு நான் கல்யாணம் பண்ண நான் கேட்காது எப்படிப்பா? சொல்லுவப்பா, நான் பார்க்கணுமே. சரி, பார்த்து சொல்லு. வெள்ளிக்கிழமை விடிய காலம் தான் 6 கொடுக்கலாம். சரி, நான் 6:45 பண்ணி போடலாங்க. இல்ல 5 மணிக்குள்ளே பண்ணி போடலாம். இப்பயே கல்யாணம் பண்ணலாமே. உடனே கல்யாணம் பண்ணணும். இப்ப பண்றதா இருந்தா செலவு. எவ்வளவு செலவு பண்ணணும்? எங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிற பண்ணுங்க. 10,300 ரூபா தான் இப்பயே பண்ணணும். அப்படியா? நாங்க நாடாலும் கூடிய மன்னன், உனக்கு எவ்வளவு வேணாலும் நாங்க செலவு பண்றோம். ஆமா, எவ்வளவு வேணாலும் எங்க அப்பா கொடுப்பாரு. உங்ககிட்ட எவ்வளவு எவ்வளவு வேணாலும் தர்றோம். என்ன இல்ல என்ன இல்ல கிட்ட எதுவுமே இல்லாதான கூத்தாடி இருக்கிறீங்க. படிக்கலாம். உடனே கல்யாணம் படிக்கலாம். சரி, நன்றாக இருக்கிறது. சரி, போயிட்டு காலையில கொஞ்ச நேரத்துல நான் வரேன். யோகம் வளர்த்துவாங்களே, யோகம் யோகம் ஏதோ ஒண்ணு வரேன். யாகம் வளர்த்துவாங்க. மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, எங்க மக்கள். கல்யாண மகனே, அப்படின்றால் இப்பொழுது நம்ம திருமணம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரா? நாளைக்கு நல்லா இருக்கிறாரா? என்ன சிரிக்கான்னு சொல்லுங்க. இருக்குதா? நல்லா இருக்குதா? கேட்ட மாலை இல்லையாப்பா? நல்லா இருக்கிறாரா கண்ணு? 2 மாலை இருக்கு. மாலை இருக்கு.